ரைட். நம்ம அடுத்த விடயங்கள் தொடர்பாக பார்த்தோம்னு சொன்னா மிக முக்கியமா பார்க்கலாம். அதாவது தனி மனித திறமைகள் இருக்கு. ஒவ்வொரு இடம் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து தனி மனித திறமைகள் இருக்கு. அப்ப அந்த தனி மனித திறமைகளை அதிகரித்துக் கொள்வதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய நுட்பங்கள் என்னன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒவ்வொருத்தரிடம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட திறமைகள் இருக்கின்றது. சரியா? அப்ப அந்த திறமை அன்னைக்கு பார்த்தோம். பாட்டு பாடக்கூடிய திறமைகள், கதை சொல்லக்கூடிய திறமைகள், நடனம் ஆடக்கூடிய திறமைகள், இசை கருவிகளை மீட்டக்கூடிய திறமைகள், விளையாட்டு போட்டிகளில் பங்கு பற்ற கூடிய திறமைகள், இதெல்லாம் வந்து உங்களிடம் காணப்படக்கூடிய திறமைகள். அப்போ உங்களோட திறமை வந்து நீங்க அப்படியே அதாவது பாடசாலை நேரங்கள்ல, அதாவது பாடசாலையில் நடைபெறக்கூடிய விளையாட்டு போட்டிகள், கலை இலக்கிய போட்டிகள், இதுல என்ன செய்யணும், நீங்க பங்கு பற்றி உங்களுடைய திறமைகளை என்ன செய்யணும், வெளிக்கொண்டு வர வேண்டும். பாடசாலை என்பது பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய திறமைகளை வந்து வெளிக்கொண்டாகின்ற மிக முக்கியமான ஒரு களமா நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? இப்ப நான் கேட்க போறேன் ஒவ்வொருத்தட்டையா உங்களோட காணப்படக்கூடிய திறமை என்னன்னு சொல்லி. அப்ப எல்லாருமே மைக் கவுண்ட் பண்ணி பேசக்கூடாது. நான் கேட்கிற ஆள் வந்து உங்களோட திறமைகளை வந்து நீங்க சொல்லணும். ரைட். முதலாக பார்ப்போம் நம்மளோட அபர்ணிகா. அபர்ணிகா, உங்களோட திறமை என்னம்மா? உங்களிடம் காணப்படக்கூடிய திறமை காணப்படக்கூடிய திறமை சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்களிடம் காணக்கூடிய திறமை என்னது? அபர்ணிகா பேசுறது கிளியரா விளங்குது இல்ல. அபர்ணிகாட அந்த லைன்ல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். ரைட், ஓகே, பார்ப்போம். ஷாமிலியா சொல்லுங்கம்மா, கல்வி சார்ந்து உங்களிடம் காணப்படக்கூடிய திறமை என்ன? ஒரு திறமை டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஷாமிலியா. பேச்சு மற்றும் ஓட்ட நிகழ்ச்சிகளில் நடனம். ஓகேம்மா, நடனம், பேச்சு மட்டும் விளையாட்டு போட்டிகள்ல ஓட்ட நிகழ்ச்சி. ரைட், ஓகே. பாருங்க, அடுத்து மகிஷா சொல்லுங்கம்மா. கற்றல் திறமை, ஓகே. விளையாட்டு திறமை, வேற? பாடும் திறமை. ஓகே, பாடும் திறமை. ஓகே, நன்றி மகிஷா. அடுத்து ரைட் பாப்போம். அபர்ணிகா சொன்னீங்க. அமெரிக்கா சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து கோலம் போடுற திறமை. கோலம் போடுங்க. வேற? பாட்டு பாடுறேன், விளையாட்டு செய்யறேன். ஓகேம்மா, ரைட், ஓகே. நன்றி அபர்ணிகா. அடுத்து ஓகே மகிஷா. ஓகே, அடுத்து பாருங்க தேசானிமா, உங்களோட சொல்லுங்க, உங்களோட திறமை என்னது? நடனம், பேச்சு, சித்திரம். ஓகேம்மா, நடனம், பேச்சு, சித்திரம் போன்ற திறமைகள் காணப்படுது. நன்றி. ரைட், ஓகே. அடுத்து பார்ப்போம். துவாரகன் பாய்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். கல்வி தவிர்த்து உங்களுடைய காணக்கூடிய திறமைகள் மேலதிகமா. விளையாட்டு திறமை, விளையாட்டு திறமை. ஓகே, விளையாட்டு திறமை காணப்படுது. விளையாட்டு போட்டிகள் அவர் பங்கு பெற்ற கூடிய ஒரு நபர். அடுத்து தில்ஷான். தில்ஷானுக்கு என்ன திறமைகள் இருக்கு? சார், டிராயிங் பண்றது. ஓகே, வரதல்ல அவருடைய பெயிண்டிங்ல இருந்து அவருடைய திறமையை காமிக்க கூடியவர். ஓகேம்மா, நன்றி நன்றி. வரதில் அவர் வந்து திறமையானவராக இருக்கின்றார். ரைடா அர்ஷினி. அர்ஷினி, உன்னோட திறமை என்னம்மா? பேச்சு, நடனம், பேச்சு மற்றும் நடனம். ஓகேம்மா, நன்றி. விளையாட்டு. ஓகேம்மா, நன்றி நன்றி நன்றி. அடுத்து வாங்க ஜனுஷியா, உங்களுடைய திறமை? அடிக்கிறது, சித்திரங்கிறது, நடனம். ஓகேம்மா, நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி. ஷஹா. MHF ஷானா. MHF ஷானா. ரைட், உங்களோட பதில் இல்லாம இருக்கு. ரைட், அடுத்து பார்ப்போம். கயானா. சார், நடனம் சார். ஓகே, கயானா நடனம். சார், என்ன பேர் சொன்னீங்க? மகிஷா. ஓகே சார், என்ன பேர் சொன்னீங்க? தினுஷான். தினுஷான்.
தினிஷானு பேசல. ரைட். சதுர்ஷன் என்ன சார்? தினிஷானு உங்களோட திறமை என்ன தம்பி? சதுர்ஷன். விளையாட்டு போட்டி. ஓகே, விளையாட்டு. ஓகே ஓகே ரைட். ஓகே ரைட். பெரும்பாலும் சொல்லியாச்சு காணக்கூடிய திறமைகள். ரைட். அப்போ ஒவ்வொரு இடம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு திறமை காணப்படும். சில மாணவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா கற்றலில் ஈடுபட்டு கற்றலில் தம்முடைய திறமை என்ன செய்வாங்க, முன்னிலைப்படுத்துவாங்க. வகுப்புல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 40 பேர் இருந்தா தான் கற்றலில் ஈடுபட்டு அனைத்து பாடங்களிலும் அதிக கூடிய புள்ளியை பெற்று வகுப்புல எப்படி முதலாவது மாணவனாக வரக்கூடிய திறமை வாய்ந்தவராக இருப்பாங்க. அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா சில மாணவர்கள் வந்து பார்க்கலாம் வந்து விளையாட்டு போட்டிகளை பங்கு பெற்று அதுல வெற்றி பெற்று தன்னுடைய திறமையை காட்டுவார்கள். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வரைதல் போட்டிகள், டிராயிங் கீறது, அதுபோல் கலை சார்ந்த விடயங்கள்ல நடனம் ஆடுறது, பாடல் பாடுறது, வரைதல் போன்ற நிகழ்வுகள். சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி வந்து அதாவது போட்டி நிகழ்வுகள் இருக்கும். ஏன்னா தமிழ் மொழி தின போட்டிகள், அதே போல சமூக விஞ்ஞான போட்டிகள் மற்றும் கணிதம் விஞ்ஞானம் சார்ந்த போட்டிகள் நடைபெறும் பொழுது அந்த போட்டிகளில் பங்கு பெற்றி தங்களுடைய திறமை வந்து வெளிக்காட்டி இருப்பார்கள். அப்ப பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு மாணவரிடத்திலும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு திறமை என்ன செஞ்சிருக்கும், கட்டாயம் ஒளிந்திருக்கும். அந்த திறமை நம்ம என்ன செய்யணும், இனம் கண்டு வெளியில் கொண்டு வர வேண்டும். அதற்கு பாடசாலை வந்து ஒரு களமாக இருப்பதை நம்ம அறியலாம். ரைட். இப்ப நம்ம பார்க்க போறோம் வந்து இந்த தனி மனித திறமைகளை வந்து அதிகரித்துக் கொள்வதற்கு இந்த பயன்படுத்தக்கூடிய நுட்பம். நம்ம என்னென்ன நுட்பத்தை பயன்படுத்தி நம்மளிடம் காணப்படக்கூடிய அந்த திறமையை செய்யலாம், வெளிக்கொண்டு வரலாம், அதைத்தான் நம்ம இங்கே பார்க்க போறோம். அதுல முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நமது வாழ்க்கை அனுபவங்கள் சொல்றாங்க. ஏன்னா நமது வாழ்க்கை அனுபவங்கள் அதன் ஊடாக ஏன்னா நாம் பெற்றுக்கொள்கின்ற அனுபவங்கள் ஊடாக பார்த்தீங்கன்னு சொன்னா ஏன்னா ஒரு போட்டிகளுக்கு நம்ம பங்கு பற்றி என்ன செய்யறோம், இந்த வருடம் இந்த தடவை நாம் வந்து என்ன செய்யணும், விட்ட ஒரு சில விடயங்களை திருத்தி கொண்டு மீண்டும் என்ன செய்யலாம், அடுத்த வருடம் சிறப்பான முறையில பங்கு பெற்றலாம். அப்ப வாழ்க்கை அனுபவம் வந்து மிக மிக முக்கியமாக இருப்பதை சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பிற மனிதர்களின் வாழ்க்கை அனுபவங்கள் அது மிக முக்கியமானது. ஏன்னா மற்ற மனிதர்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை என்ன செய்யலாம், இதற்குள் எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் எவ்வாறு முறையில் வெற்றி பெற்றார்கள், எவ்வாறு முயற்சி செஞ்சாங்க, என்னென்ன முயற்சி செஞ்சாங்க, எந்தெந்த துறையில பிரகாசித்தார்கள் போன்ற விடயங்களை நம்ம என்ன செய்யலாம், இதுல அறிந்து கொள்ளலாம். அது மிக முக்கியமா பார்த்தீங்கன்னு சொன்னா வாழ்க்கையில் சாதித்த நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை என்ன செய்யலாம், இதுல எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து பார்க்கும் முறையில் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து குடும்பத்திலிருந்து அல்லது வந்து தான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சமூக குழுக்கள் இருந்து பெற்றுக்கொள்ளுதல். இப்போ குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா நல்லா படிக்கக்கூடிய இருப்பார்கள், உன அக்காவா அண்ணனா இருப்பார்கள். அடுத்து நல்ல முறையில வந்து விளையாட்டு போட்டி கலை நிகழ்வுகள்ல பங்கு பற்றக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. அல்லது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சமூக குழுக்கள்னு சொன்னா உங்களோட வீடுகள் அண்மித்த அந்த குழுக்கள், அவங்களோட ஊர்லயா அது உங்களோட பக்கத்து வீட்டுல போன்ற நபர்கள் இருப்பாங்க, சாதித்த நபர்கள் இருப்பாங்க. அப்ப அவங்ககிட்ட நம்ம என்ன செய்யலாம், இந்த விடயங்களை நம்மளுடைய அனுபவங்களை வந்து பெற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்யலாம், நாம் நமது திறமையினை வளர்த்து கொள்ளலாம். அடுத்து மிக முக்கியமா பாத்தீங்கன்னா சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுதல். அதுவும் சொல்லலாம், நிகழ்ச்சிகளை நம்ம கலந்து கொள்வது. ரைட். ஓகே, நன்றி. ரைட். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்லலாம், அடுத்து பாத்தீங்கன்னா சமூகத்தில் செயற்படுகின்ற பல்வேறு பயிற்சி நெறிகளில் கலந்து கொள்ளலாம். ஏன்னா சமூகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பல்வேறு பயிற்சி நெறிகள் நடைபெறும். அவங்க வந்து அதுக்கு அப்ப அதுல நம்ம என்ன செய்யலாம், கலந்து கொண்டு நம்ம என்ன செய்யலாம், நம்மளோட திறமையை வந்து வெளிக்காட்டக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதற்கு மேலதிகமான பார்க்கலாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அதாவது இலத்திரனியல் ஊடகங்கள் பயன்படுது. உதாரணமாக ஒளிப்பட கண்காட்சி, இணையம், தொலைக்காட்சி நிகழ்ச்சி, வானொலி நிகழ்ச்சி, இதுல நம்ம என்ன செய்யலாம், பங்கு பற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏன்னா போட்டி நிகழ்ச்சிகளா இருக்கலாம், அல்லது சித்திரம் கீறுதல், பாட்டு பாடுதல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் ஊடாக என்ன செய்யும், ஒளிபரப்பக்கூடிய சந்தர்ப்பமும் ஏற்படும். அப்போ அதுல நம்ம என்ன செய்யலாம், நம்மளோட திறமையினை காட்டி நம்மளோட திறமையை வளர்த்து கொள்ளலாம். சரி, அடுத்து பார்க்கலாம் வந்து பல்வேறு துறை சார்ந்தவங்களுடைய அனுபவங்களை வந்து அனுபவம் மற்றும் அறிவுரையை வந்து இதுல பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா
பிறரின் அனுபவங்களின் ஊடாக ஆக்கத்தின் உடையவராக செயற்படுதல், மற்றவருடைய அனுபவங்களை வந்து பெற்றுக்கொள்ளுதல், பெற்றுக்கொண்டு நம்மளை வந்து வளர்க்கிற விடயங்கள். அதோடு சரி பார்த்தீங்கன்னா நம்ம திறமையோடு தொடர்புடைய நூல்களை வாசித்தல். இப்போ நீங்கள் என்ன துறையை தேர்ந்தெடுக்கிறீங்க? உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தமிழ் மொழி தின போட்டி அல்லது சமூக விஞ்ஞான போட்டிகளில் பங்கு பெற்றீங்க, ஒரு வாசிப்பு போட்டிக்காக பங்கு பெற்றீங்க. அப்போ என்ன செய்யலாம்? வாசிப்பது எப்படி, எவ்வாறு மனனம் செய்து கொள்வது, அவையினை எவ்வாறு கவர்வது, அதுக்கான நுட்பங்கள் இருக்கு. அப்ப அந்த துறை சார்ந்த விடயங்கள்ல உள்ள நூல்களை கற்கிறது, அதுல உள்ள விடயங்களை எடுத்துக்கொள்வது, எடுத்து நம்ம என்ன செய்யறது, நமக்கு தேவையான விதத்துல வந்து பயன்படுத்தி கொள்ளுதல். அப்ப இதுதான் சொல்றாங்க, அதாவது துறை சார்ந்த நூல்கள். அடுத்து கட்டுரை போட்டு சொல்லுவோம். ஒருத்தர் கட்டுரை எழுத போறாரு. அப்ப கட்டுரை எழுதுவது எப்படி, என்னென்ன தலைப்புகளை எழுதலாம், எப்படி அந்த விடயங்களை உள்ளடக்கலாம், அந்த கட்டுரை எவ்வாறு முறையில வந்து ஒரு சிறந்த கட்டுரையாக மாற்றி அமைக்கலாம் போன்ற விடயங்கள் என்ன செய்யலாம், அந்த நூல்களிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். அல்லது அந்த விடயங்கள்ல ஆர்வம் உள்ள திறமையை வெளிப்படுத்துகின்ற நபர்கள் என்ன செய்யலாம், நாம் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இவ்வாறாகத்தான் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து நம்மிடம் காணப்படக்கூடிய திறமைகளை வளர்த்து கொள்ளணும். அடுத்து பார்ப்போம், ஒருவர் நல்லா ஓடக்கூடியவர், ஏன்னா 100 மீட்டர் 200 மீட்டர் குறுந்தூரங்களை வந்து இலகுவான முறையில ஓடி ஏன்னா இடங்களை பெறக்கூடியவர், 1ஆம் இடம் 2ஆம் இடங்களை பெறக்கூடியவர். அப்ப என்ன செய்யலாம், அப்ப அதற்கான பயிற்சிகள்ல ஈடுபடலாம். அடுத்து சமூகத்தில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வுகள், போட்டி நிகழ்வுகள்ல பங்கு பெற்றது. அடுத்து என்ன செய்யலாம், இது போன்ற போட்டி நிகழ்வுகள்ல பங்கு பெற்று வெற்றி பெற்ற நபருடைய அனுபவங்களை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ கதைக்கலாம், நீங்க எப்படி ஓடுறீங்க, என்ன மாதிரி ஓடுறீங்க, என்ன எக்ஸசைஸ் செய்யறீங்க, என்ன மாதிரியான ஷூஸ் அணிகிறீங்க போன்ற விடயங்களை பெற்றுக்கோ. அப்ப நீ எந்த துறையில முன்னேற விரும்புகின்றீர்களோ, எந்த துறையில வந்து உங்களை வளர்த்து கொள்ள விரும்புகின்றீர்களோ, எந்த துறையில் நீங்கள் பிரகாசிக்க விரும்புகின்றீர்களோ, எதிர்காலத்தில் நீங்க எந்த துறையை தேர்ந்தெடுக்க விரும்புகின்றீர்களோ, அப்ப என்ன செய்யலாம், அந்தந்த துறைகள்ல உங்களுக்கான திறமைகள் என்ன செய்யணும், நீங்க வெளிக்கொண்டு வர வேண்டும். இப்ப சில பேருக்கு தனிடமுள்ள என்ன திறமைனே தெரியாது, ஏன்னா அப்படித்தானே, தனிடமுள்ள திறமை என்னன்னு தெரியாது சொல்லுவாங்க. கொஞ்சம் பிள்ளைகள் கொஞ்சம் பாடமாகி சொல்லுமா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன செய்வோம், நமக்கே தெரியாது நம்ம பேசுவோமான்னு, என்ன செய்வோம், நம்ம டக்குனு பாடமாகி பேசுவோம். ஒரு பாடலை பாடணும்னு இப்ப திடீர்னு போயிட்டு ஒரு பாடலை பாடுவோம். அப்ப அவ்வாறு சந்தர்ப்பத்தில் என்ன செய்யும், நம்மளுடைய திறமை கொஞ்சம் வெளிக்கொண்டு வரப்படும். ரைட், நமது திறமையை வந்து நம்ம அடையாளப்படுத்திட்டோம்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம், அதனை வளர்த்து கொள்ள சந்தர்ப்பத்தை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். அதான் பார்த்துட்டு வரோம், என்னென்ன விடயங்கள்ல நம்மளோட திறமையை வளர்த்து கொள்ள முடியும் என்று. பாடசாலையை பொறுத்தளவுல பாடசாலை ஒரு களம், கல்வியோடு சேர்த்து நமது திறமையினை வந்து வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு களம். அந்த களத்தை நம்ம என்ன செய்யணும், நன்றாக பயன்படுத்த வேண்டும். கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா பெரிய பாடசாலைகள்ல கிட்டத்தட்ட ஒரே வகுப்புல பார்த்தீங்கன்னா பிரிவுகள் இருக்கும், ஏபிசி, அது 1 2 3 சொல்லி பிரிவுகள் காணப்படும். அப்ப முதல்ல என்ன செய்யணும், பாடசாலை மட்டத்தில் நம்மளோட திறமையை வெளிக்காட்ட வேண்டும். முதலாவது பார்த்தீங்கன்னா அந்த சமவயது ஏன்னா குழுக்கள் மட்டத்துல நம்முடைய திறமையை வெளிக்காட்ட வேண்டும். அதை காட்டிதான் என்ன செய்யணும், பாடசாலையிலிருந்து வெளியே வரணும். பாடசாலையிலிருந்து வெளியே வரும் பொழுது அடுத்து என்ன செய்யலாம், அது நமது பாடசாலை போன்ற இன்னும் பல பாடசாலைகளோடு போட்டி போடலாம். அங்கே வந்து கோட்ட மட்டம் அல்லது வளைய மட்டத்தில் போட்டி நீங்கள் நடைபெறும். அடுத்து வளைய மட்டம் கோட்ட மட்டங்களை வெற்றி பெறும் பொழுது என்ன செய்வோம், அடுத்து மாகாண மட்டத்துக்கு செல்ல வேண்டிய தன்மை ஏற்படும். அடுத்து தேசிய மட்டத்துக்கு போவோம். அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா பல நபர்களை சந்திக்க வேண்டி வரும், பல போட்டி நிகழ்வுகளை நம்ம கடக்க வேண்டி வரும். அப்ப என்ன செய்யணும், நமது திறமையை வந்து நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். சரியா, திறமை வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியா தான் இருக்கு. நம்ம தான் என்ன செய்யறது, அதை வளர்த்து கொள்வது இல்லை. சரியா, ஆனா வளர்த்து கொள்ள எல்லாருக்கும் சந்தர்ப்பம் இருக்கா இல்லையா? உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கா இல்லையாமா, சொல்லுங்க. உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. உங்களோட வீட்டுல உங்களுக்கு போதுமான ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, அதே போல உங்களோட பாடசாலையில உங்களுக்கு போதுமான ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அந்த அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும், நம்மளோட திறமையை வந்து வளர்த்து கொள்ள வேண்டும், வெளிக்கொண்டு வர வேண்டும். அது மிக முக்கியமானது. அப்ப அதுக்குதான் நம்ம இந்த விடயங்களை பார்த்துக்கொள்றோம். முதலாவது பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுதல். முதலாவது ஓடும் பொழுது நம்ம பெற்ற அனுபவங்கள், நம்ம விட்ட மிஸ்டேக்ஸ், என்னென்ன தவறுகளை விட்டோம், அதை என்ன செய்யலாம், அடுத்த தடவை வந்து திருத்தி கொள்ளலாம். முதல் தடவையாக கட்டுரை எழுதும் பொழுது நம்ம என்னென்ன தவறுகள் விட்டோம் அதை பார்க்கணும். அப்ப என்ன செய்யலாம், அடுத்த தடவை அதை திருத்தி கொள்ள வேண்டும். முதல் தடவை ஒரு மேடையில ஏறி பேசும் பொழுது என்னென்ன தவறுகளை விட்டோம், என்னென்ன பிழைகளை விட்டோம், அப்ப என்ன செய்யலாம், அடுத்த முறை அதை பார்த்து திருத்தி கொள்வது.
அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பிறருடைய வாழ்க்கை அனுபவம். பிறர் பேசும் பொழுது எவ்வாறு பேசுகின்றார்கள், என்ன மாதிரி பேசுறாங்க, என்ன மாதிரி ஓடுறாரு அவரு, என்ன மாதிரி எக்ஸசைஸ் செய்யறாரு, இதெல்லாம் கேட்டுக்கொள்றது. பிள்ளைகள் ரைட். அடுத்து குடும்பத்தில் குடும்பத்தில், அதாவது குடும்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எனது குடும்பத்தில் உள்ள பிரதிநிதிகள் ஊடாக என்ன செய்யலாம், அனுபவங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல சமூகத்தில் இருந்து, சமூகத்தில் நீங்கள் வாழக்கூடிய சமூக சூழல்ல இருந்து, நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற துறைகள்ல யார் யாரு செல்லக்கூடியவர் இருக்காங்க அவங்ககிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளலாம். அதே போல வந்து லத்திரியல் ஊடகங்களை பெற்றுக்கொள்ளலாம். பல்வேறு துறை சார்ந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நூல்கள், இந்த குறித்த விடயங்கள் தொடர்பாக உள்ள நூல்களை எடுத்து வாசிக்கலாம். இவ்வாறு தான் நீங்க பார்க்கலாம் பிள்ளைகள் வந்து. ஏன்னா உங்களோட திறமை வளர்த்துக்கொள்ள சந்தர்ப்பத்தை நீங்க வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த பகுதியம்மா உங்களுக்கு விளங்குச்சா? ரெண்டு விடயம் பார்த்துக்கோம். முதலாவது விடயம் பார்த்தோம், CWW கண்ணங்கர அவர்கள் தொடர்பா பார்த்தோம். அவருடைய வாழ்க்கை, அவர் கல்வி கற்ற பாடசாலை, அவர் ஆற்றிய சேவை, இதெல்லாம் பார்த்தோம். இரண்டாவது விடயம் பார்த்தோம்னு சொன்னா வந்து உங்களுடைய திறமையினை வளர்த்துக்கொள்ள உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் என்னென்னங்கிறத பார்த்தோம். சரியா? அப்ப இந்த ரெண்டு விடயம் அம்மா உங்களுக்கு விளங்குச்சா? விளங்குச்சென்றாலும் வந்து நம்ம அடுத்த பகுதிக்குள் போவோம். இப்ப இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து உங்களிடம் காணக்கூடிய திறமை சொன்னீங்க. நீங்க ஏன்னா கல்வி சார்ந்து உங்களிடம் காணக்கூடிய திறமைகள் சொன்னீங்க. பாட்டு பாடுறேன்னு சொன்னீங்க, கதை, நாடகம், நடனம், அதே போல போட்டி நிகழ்வுகள். போட்டி நிகழ்வு தொடர்பா நீங்க மட்டும் சொல்ல மாட்டேன் சார். யாரு என்ன சொல்ல மாதிரிங்க? ஜிம்னாஸ்டிக் செய்வேன் சார். ஜிம்னாஸ்டிக். ரைட், குட். சரியா? சதூசன்ட்ட காணப்படுற திறமை வந்து ஜிம்னாஸ்டிக் செய்யக்கூடிய யாரு? தேஷானி. ரைட், ஓகே. இல்ல சார், கெனிலியா. ஓகே, சாரி. ரைட், கெனிலியாவும் செய்யக்கூடிய. ரைட். அப்ப உங்களுடைய திறமைகள். ரைட், இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப இவ்வளவு சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ரைட், இவ்வளவு நேரம் பார்த்த விடயம் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களிடம் காணப்படக்கூடிய திறமைகள் தொடர்பா பார்த்தோம். ஓகே தானே? அப்ப எல்லாருமே சொல்லிட்டீங்க. ரைட். இப்ப நீங்க சொல்ல போறீங்க உங்களது நண்பன் அல்லது நண்பியிடம் நீங்க இனம் கண்ட திறமை. ஒரு திறமை தான் சொல்லணும். சரியா? டைம் கொஞ்சம் குறைவா இருப்பதன் காரணமாக என்ன செய்யறேன், நான் ஒருத்தருடைய பேரா சொல்றேன், நீங்க மைக்கை ஆன் பண்ணிட்டு உங்கள் நண்பன் நண்பியிடம் காணப்படக்கூடிய திறமை என்ன, ஒரு திறமை ஒன்று சொன்னா போதும். ஓகேவா? ரெடி? என்னம்மா? ஒரு ஆள் நண்பன் அல்லது நண்பி, ஒரு ஆளோட திறமை தான் சொல்லணும். உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லுவோம், உங்களோட சிறந்த நண்பருடைய அவரிடம் காணப்படக்கூடிய ஒரு திறமை சொல்லணும். சரியா? ரைட். முதலாவது இருக்கிற யாரு? ரைட், ஜனுஷியா சொல்லுங்கம்மா. சார் பாடல் சார். அவனோட பேரை சொல்லிட்டு சொல்லுங்க. அஸ்வினி பாடல் சார். ஓகேம்மா, நன்றி. அஸ்வினி வந்து நல்லா பாட்டு பாடக்கூடியவர் சொல்லி நம்மள அனுசியா சொல்றாங்க. தேசானி சொல்லுங்க அடுத்து. தேசானி பேசுதல் சார். உண்மை திறமை. அது ஓகேம்மா. நான் அது இல்லாம கேட்கிறேன், அவனுக்கு நீங்க இனக்கண்ட திறமை என்னது? இப்போ ஓடக்கூடியவரா, பாடக்கூடியவரா, நடனம் ஆடக்கூடியவரா? அது ஓகே, அதை கேட்கிறேம்மா. சார் பாடக்கூடியது. ஓகே, என்ன பேரு? அவனோட பேரு மதுவந்தி. ஓகே, மதுவந்தி நன்றா பாடக்கூடியவர்னு சொல்லி தேசானி சொல்றான். ரைட். அபர்ணிகா? பாட்டு பாடக்கூடிய. இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா அபர்ணிகாட மைக்ல அல்லது போன்ல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, கவரேஜ் பிரச்சனை போல. உங்க பேசுறது கிளியரா ஓகே விளங்குதுல? ஓகே அபர்ணிகா, நன்றி. ஷாமில்யா? கன்றா பரதம் செய்யக்கூடிய. பரதம் செய்யக்கூடியவர். ரைட், ஓகே. ரைட், அடுத்து பாப்போம். தேசானி சொல்றீங்க தானே? துவாரகன் பாய்ஸ் சொல்லுங்க பாப்போம். உன்னோட ஃப்ரெண்டோட பேரை சொல்லிட்டு. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார். ஓகே, ஒரு ஆள் சொல்லுங்க. ரெய்னி சார். ரெய்னி என்ன வருவாரு? படிப்பா சார்.
ஓகே, படிப்பு அதை விட மேலதிகமான திறமைகள்? நல்லா படிப்பான் சார். ஓகே, அது சரி, படிப்பாரு, ஓகே தம்பி. நான் கேட்கிறேன், அதை விட மேலதிகமா அவருக்கு என்ன செய்யக்கூடியவர்? பாட்டு பாடக்கூடியவரா, விளையாட்டு இல்லையா, கலை இலக்கிய நிகழ்வுகள் இல்லையா, அப்படி? விளையாட்டுல செய்வான் சார். ஓகே, விளையாட்டுல செய்வார். ஓகே, இது ஒரு நன்றி. ஓகே, அடுத்து தில்ஷான், உங்களோட ஃப்ரெண்டோட பேரை சொல்லிட்டு அவர் என்ன திறமை உள்ளன்னு சொல்லுங்க பாப்போம். சார் ஃப்ரெண்டோட பேர் டிவர்ஷன் சார். ஓகே, டிவர்ஷன் அவர் வரைவார் சார். ஓகே, நன்றி நன்றி தில்ஷான். அர்ஷினி சொல்லுங்கம்மா. விளையாட்டு செய்யக்கூடியவங்க சார். விளையாட்டு செய்யக்கூடியவங்க. ஃப்ரெண்டோட பேர் என்ன? சுலக்ஷனா. சுலக்ஷனா, ஓகேம்மா, நன்றி. ஏன்னா ரைட், MHF ஷானா சொல்லுங்கம்மா. உங்களோட ஃப்ரெண்டோட பேரை சொல்லிட்டு என்ன திறமையானவர் அவரு? ஷனாட மைக் ஒன்றாகுது இல்லை போல. ரைட், அடுத்து கயானா. சார் ஜூலினா சார் நடனம் ஆடுவா. நடனம் ஆடுவார். ரைட், ஓகே. சதுர்சன் சொல்லுங்கம்மா. உங்களோட ஃப்ரெண்ட பேரை சொல்லுங்க, அவர் என்ன திறமையானவர்? விளையாடுவார். ரைட், ஓகே. அடுத்து யாரு? MHF ஷானா. ஷானா சொல்லுங்கம்மா. ஷானா சொல்லவே இல்லை. ரைட், அடுத்து ஒரு பேர் இல்லாம ஒருத்தர் இருக்காரு, அதாவது ரெட் பேட் D5ன்னு ஒன்று இருக்கு. யார் அது? பேர் ஒன்றும் இல்லை. ஓகே பிள்ளைகள், நீங்கள் இப்பொழுது உங்களோட பெயர் கூட இணைங்க. அப்போ தான் உங்களை வந்து பெயர் குறிப்பிட்டு நாம் படிப்பதற்கு இலகுவான முறையில் இருக்கும். ரைட், மகிழிஷா சொல்லவே இல்லையே. சார் லேலிஜா வாகினி பாடும் திறமை. பாடும் திறமை, ஓகே, நன்றி. ரைட், ஓகே பிள்ளைகள். ரைட், அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து யாரு? ஓகே பிள்ளைகள், ரைட். அப்போ நேற்று கடந்த வகுப்புல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய திறமைகளை சொன்னீங்க, இன்றைய வகுப்புல சொல்லியிருந்தீங்க. அடுத்து உங்களுடைய நண்பர்களுடைய திறமைகளை பற்றி சொன்னீங்க. ரைட், கட்டாய பிள்ளைகள் வந்து நாம் தெரிவு செய்கின்ற நண்பர்கள் எப்படி இருக்கணும்? நல்ல நண்பர்களாக இருக்கணும், திறமையானவராக இருக்கணும். ஏன்னா நமக்கு என்ன செய்யணும்? நமக்கு நம்மளோட திறமைக்கும் உதவக்கூடியவராக இருக்க வேண்டும். ஓகே, அப்போ நண்பர்களுடைய திறமை சொன்னீங்க. அப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைகளும் சொன்னீங்க. கட்டாயம் என்ன செய்யணும்? கல்வி தவிர்ந்த பாடசாலையில கல்வி தவிர்ந்த கல்வியோடு சேர்த்து ஏனைய திறமைகளை நம்ம என்ன செய்யணும்? வளர்த்து கொள்ற ஒரு களமா வந்து நம்ம பாடசாலையை பயன்படுத்த வேண்டும். பாடசாலையில நிறைய போட்டி நிகழ்வுகள், விளையாட்டு நிகழ்வுகள் எல்லாமே நடைபெறும். அதில் வந்து போட்டி போட்டு நம்ம என்ன செய்யணும்? பங்கு பற்ற வேண்டும். சில பாடசாலைகளில் சில மாணவர்களுக்கு வந்து இலகுவான முறையில் வந்து போட்டி நிகழ்வுகள், விளையாட்டு நிகழ்வுகளில் பங்கு பற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் தங்களை வந்து நிரூபிக்கக்கூடிய தேவை இருக்கும். நிரூபித்து தான் தங்கள் வந்து ஒரு போட்டி நிகழ்வுலையோ, ஒரு பேச்சு போட்டியிலையோ, ஒரு விளையாட்டு நிகழ்வுலையோ என்ன செய்யணும்? பங்கு பற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே உங்களை நிரூபித்து அந்த போட்டி நிகழ்வுகளில் பங்கு பெற்றுங்க, உங்களுடைய திறமையை வந்து வளர்த்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் என்றால். அப்போ இன்றைய தினம் பார்த்த விடயங்கள் 2 தான். ஒன்று CWW கண்ணங்கராக்கள் தொடர்பாக பார்த்தோம். இரண்டாவது தனி மனித திறமை, உங்களிடம் காணப்படக்கூடிய திறமை வந்து நீங்க எவ்வாறான முறையில வந்து வளர்த்து கொள்கின்றீர்கள் போன்ற விடயங்களை பார்த்தோம். ரைட், அப்ப இன்றைய தினம் வந்து பார்த்த விடயம் அம்மா உங்களுக்கு விளங்குச்சா? ஓகே, ரைட் அம்மா. அப்ப இன்றைய தினம் இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. அப்போ ஒரு சின்ன ஒரு வேலை ஒன்று தாரேன், அந்த வேலை நீங்க அடுத்த வகுப்புல வரும்பொழுது செஞ்சு கொண்டு வரணும். பிள்ளைகள் நீங்க செய்யணும், உங்களிடம் காணப்படக்கூடிய பலவீனங்கள், சரியா? உங்களிடம் காணக்கூடிய இப்ப திறமையை பார்த்ததானே, அதே மாதிரி உங்களிடம் ஒரு சில பலவீனங்களும் காணப்படும். ரைட், அந்த பலவீனங்களை வந்து நீங்க கொஞ்சம் பட்டியல் படுத்திட்டு வாங்க. உங்களோட பலவீனங்கள் கொஞ்சம் நீங்க பட்டியல் படுத்திட்டு வாங்க. நம்ம அடுத்த வகுப்புல கலந்துரையாடுவோம். அப்ப இன்றைய தினம் இணைந்து கொண்டவர்களுக்கும் எனது நன்றிகள். ஓகே, குட் நைட், பாய்.
Bye, sir. Good Good night, night, sir. sir. Bye, sir. Thank you, sir. God bless you, sir. Bye. Good night, sir. Bye, sir. Good Thank night, you, sir. sir. Thank you, Okay. sir. Bye, sir. Thank you, sir. Bye, sir. God bless you. Okay, bye. Good night. Excuse me, sir. சொல்லுங்கம்மா. உங்களிடம் காணப்படும் பல விதமா சார்? பலவீனங்கள். ஓகே சார். ஓகே, பலவீனங்கள் என்னென்ன பலவீனங்கள் இருக்கு? உங்களுக்கு திறமைகள் இருக்கு தானேம்மா? எஸ் சார். ஏன்னா கோவப்படுறது, பொறுமை இல்லாமல் இருக்கிறது, ரைட். அந்த பலவீனங்கள் என்ன? அதாவது எல்லா பலவீனங்களும் கூட காணப்படாது, ஒரு சில பலவீனங்கள் இருக்கும். சரியா? அந்த ஒரு சில பலவீனங்கள் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இருக்கலாம். அந்த பலவீனங்கள் என்னன்னு நீங்க எழுதி கொண்டு வாங்க. சரியா? ஓகேவா? sir. நன்றி. Thank you, sir. Thank you, Okay. sir. God bless you, sir. Bye. You bye. Bye.